வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஜூன் மாதத்திற்கான மாத பலன்கள். இந்த ஜூன் மாதம் நம் இந்திய தேசத்தை பொறுத்தவரையில் மிக மிக முக்கியமான ஒரு மாதம். ஏன்னா இந்தியாவின் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நிறைஞ்ச ஒரு மாதமாக இருக்குது. நான் சொல்கிறது அஸ்ட்ராலஜிக்கலாக இல்லை, ஆனால் ஒரு புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிற ஒரு காலம். அதனால் இது முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு உறுதியாக சொல்லலாம், ஜென்ம சனி. எப்படின்னா ஒரு 10 கிலோ வெயிட்டை தூக்கி தலையில் வச்சு நடக்கிற மாதிரி. ஊர் ஓரத்தில் இருக்கிற பிரச்சனை நம்ம தள்ள வந்து நிற்கும். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலத்தில் 2 விஷயங்கள் சிறப்பாக நடந்திருக்கு. ஒன்று, குரு பயிற்சி 4ஆம் வீட்டுக்கு குரு போயிருக்கார். பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் குறையிறது. இப்போது 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஸ்தான பலம், சுக்கிரன் புதன் எல்லாம் இவ்வளவு நாள் நீங்கள் ஏங்கி கொண்டிருந்த மாற்றங்கள் இப்போது நடக்க தொடங்கும். இவங்க எல்லாம் 13 தேதிக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டுக்கு போயிடுறாங்க. கேட்கவே வேண்டாம், பல கஷ்டங்கள் விலகும். நமக்குன்னு ஒரு துரதிருஷ்டம் துரத்தின்றது மாறும். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். இருக்க சூழ்நிலைகள் விலகும். ஒரு சல்ட்ரி அட்மாஸ்பியரில் ஒரு தென்றல் காற்று அடித்தா போல் ஒரு சுகத்தை தரும். ஏன்னா 5ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் உங்களுக்கு முக்கியமான திரிகோணாதிபதிகள் 5ஆம் இடத்துல இருக்காங்க. சிறப்புகள் ஏற்படக்கூடிய காலம். நம் தலையில் இருக்கக்கூடிய சுமையை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு காலம். சுமை தாங்கி கற்கள்னு நிறையா அந்த காலத்தில் இருப்பாங்க. எல்லாம் தூக்கிட்டு போவாங்க, பாவம். நல்ல உயரமாக இருக்கும். அந்த தலைப்பாரத்தில் இறக்கி வைப்பாங்களாம். அதுபோல் ஒரு நிம்மதியை தரக்கூடிய காலம் இது. அதோடு மட்டும் இல்லை, இவ்வளவு நாள் தடைப்பட்டு கொண்டிருந்த புகழ் பெருமை அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு வர வேண்டிய ப்ரமோஷன் வரல, எனக்கு வர வேண்டிய ரெகக்னிஷன் வரல, அதெல்லாம் வரும். அப்போது இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களை உயர்த்தக்கூடியது, உங்கள் நிலையை மாற்றக்கூடியது, உங்களுக்கு சிறப்புகளை தரக்கூடியது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான காலம். 5ஆம் இடத்துல புதன் சுக்கிரன்னா மிகப்பெரிய வெற்றிகளை பார்க்கலாம். 2ஆம் இடத்தில் ராகு. வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவீங்க. பேசலாம், தப்பில்லை. ஆனால் அது நம்ம பேசக்கூடிய இடம் முக்கியம். ஒரு பெரிய ஒரு மனிதரை போயிட்டு பார்த்து அங்கே போய் வெட்டு 1 துண்டு 2ன்னா நம்ம வாயே நமக்கு சத்ருவாக போடும். அதில் ஜாகிரதையாக இருங்க. அதே போல் உங்கள் ராசியில் இருக்கிற சனி என்ன பண்ணுவார், இன்னும் 3 நாளில் நடக்கணும் அப்படின்னா, சரி இன்னும் 3 days கழிச்சு இருக்குது, அப்பார்ட்மெண்ட் இருக்க, டைம் இருக்க 2 நாள், அப்புறம் 1 நாள், கடைசியில் 1 மணி நேரத்தில் கிளம்ப வேண்டும். அப்போ தான் அவசர அவசரமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். ஐயோ, இந்த சர்டிஃபிகேட்டை மறந்துட்டேன், அதை மறந்துட்டேன், இதை மறந்துட்டேன். இந்த ஒரு சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனத்தில் என்ன பண்ணுறோம், முக்கிய விஷயங்களை கடைசி மினிட்டில் பண்ணுறது. இதை செய்வார் சனி. அதனால் இதுலேருந்து முதல்ல வெளில வாங்க. எதுக்குமே ப்ரிப்பேர்டாக இருங்க. ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நீட் எக்ஸாம் அவன் 1008 வாட்டி சொல்கிறாங்க. முன்னாலே 1 மணி நேரம் முன்னாலே வந்துருப்பா, அரை மணி நேரம் முன்னாடி நீ உள்ளே இருக்கணும், இவ்வளோ சொல்கிறாங்க. கரெக்டாக அன்றைக்கின்னு பார்த்து இவன் எந்த ஒரு காஷனும் எடுக்காமல் எல்லோரும் உள்ளே போன அப்புறம் கேட்டை பிடிச்சி நின்றுட்டு, என் காலம் எனக்கு வேஸ்ட்டாக போயிடுத்தம்மா, அதை ஒரு 4 நியூஸ் சேனல் அதை எடுத்து, இந்த நீட் எக்ஸாமினால் அவஸ்தைப்படுகிறார்கள் அப்படின்னு போடும். இதெல்லாம் பேசிக் காமன் சென்ஸு. இது டே டு டே லைஃபு. நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு லேட்டாக போனால் ட்ரெயின் போயிடும். ஏர்போர்ட்டுக்கு லேட்டாக போனால் உன் அதிர்ஷ்டம் இருந்தால் லேட்டாக கிளம்ப இது ஃப்ளைட்டு இல்லைன்னா போயிடும். மேலே வானத்தில் பார்க்கலாம் அதை. இதே தான் எல்லாத்துலேயும் அப்ளிகபிள். அப்போது இந்த குட்டி சோம்பேறித்தனத்தை விலக்கி எதுலேயுமே கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். பிளான் பண்ணி முன்னாடியே அதை பிளான் பண்ணி கரெக்டாக அதை நீங்கள் நிறைவேற்றும் போது ஜென்மசனினால் எந்த பிரச்சனையும் இல்லை, நன்மைகள் ஏற்படும். சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். நீங்கள் கரெக்ட் டயத்துக்கு போடுவீங்க, அங்கே வர வேண்டிய ஆள் வரமாட்டான். ஒரு அரை மணி வெயிட் பண்ணோம்பா, 1 மணி வெயிட் பண்ணோம்பா, வேறு வழி இல்லை. அதுதான் ஜென்ம சனி.
பொறுமையாக உட்காந்துருக்க வேண்டியது தான். ஏன்னா அவனால் நமக்கு காரியம் ஆகணும், நம்மளால் அவனுக்கு ஒன்றும் இல்லை. இதுபோல் சில சோதனைகள் தவிர்க்க முடியாமல் வந்தாலும் கூட அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய கிரகங்கள் சிறப்பாக 5ஆம் இடத்தில் இருப்பதால் அதிர்ஷ்டம் நிச்சயமாக ஏற்படும். ஒரு வார்த்தை சொல்லுவான், பெட்டர் லேட் தேன் நெவர்னு. உங்களுக்கு அது பொருந்தும் இப்போது. அதனால் நல்ல மாற்றங்களையும் வெற்றிகளும் உங்களுக்கு ஏற்படும். சற்று கால தாமதம் ஏற்பட்டாலும் அது நிச்சயமாக நடக்கும். தைரியமாக செயல்படுங்க. நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது. ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com. இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.